இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. ஸோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடையெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. காலைல எழுந்திரிச்ச உடனே பயங்கரமான வேலை. நேற்று தேய்ச்ச பாத்திரம் இருந்தது, அதையும் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மேடையும் நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் செய்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் எனக்கு டீயும் போட்டுட்டேன், சுடு தண்ணியும் போட்டு வச்சிட்டேன். அவங்க 3 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நான் எழுந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அவங்க எழுந்தாங்கன்னா எல்லா வேலையுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் மட்டும் எழுந்திரிச்சு சைலண்ட்டாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என்ன தான் நான் அடிக்கடி கேஸை க்ளீன் பண்ணாலும் அப்போ கூட எப்படி தான் அழுக்கு செய்கிறதுனே சொல்ல முடியல. பிசு பிசுன்னு நல்ல அழுக்கு. அதை தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக நீட்டாக இருக்குது. கிச்சனே இப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் இட்லி தான். காலையிலே பார்த்தீங்கன்னா குருவி வந்து கத்திட்டு இருந்தது. அது கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் ஜன்னலில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எதிர்க்க இருக்க மாமரத்தில் ஒரே மாங்காயாக தொங்கிட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டீயும் ஒரு சைடில் போட்டுட்ருக்கேன். வீட்டையும் பெருக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க. கிச்சனை மட்டும் பெருக்கி மாப் பண்ணிடலாம் சொல்லிட்டு கிச்சனை பெருக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே காலையில் எழுந்தோடனே நான் ப்ரஷ் பண்ணிடுவேன். ப்ரஷ் பண்ணிட்டு தான் கிச்சனுக்கே வருவேன். மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான். அப்படி வந்தால் தான் எனக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டையும் தொடச்சிட்ருக்கேன். டீ நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வீட்டை தொடச்சிக்கலான்னு தொடச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீ நல்லா கொதிச்சிடுச்சு. பெரியவளுக்கு பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் டீக்கும் நாட்டு சக்கரைக்கும் சூப்பராக இருக்குது. வேறு லெவல் தான் சொல்லுவேன். அப்படியே அதை கீழே இறக்கிட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நேரம் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சைடில் இட்லி வேகட்டும்னு சொல்லி இட்லி ஊற்றி வச்சாச்சு. 2 பேருக்கும் டீ ஊற்றிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பி டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எனக்குமே டீ இருக்குது. நானும் அப்படியே கிச்சனில் நின்றுட்டே டீ குடிச்சிட்டேன். எனக்கு சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தால அதை எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் கண்ணாடியில் நின்று என்னை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் அவரும் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காரு, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான். எங்கள் ஜன்னல்கிட்டேயே தெரியும் பாருங்கள். பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்ருக்கேன். காஞ்ச பூவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு பேப்பரெல்லாம் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். நான் எப்போவுமே ஈஸியாக தேய்க்கிறதுக்கோசம் பீத்தாம்பரி வாங்கி வச்சுருப்பேன். அதை போட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று தேய்க்க முடியாது அப்படின்றதுனால. பூஜை பாத்திரமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வாஷ் பண்ணேன், அமாவாசைக்கு. ஸோ எல்லாமே வெள்ளையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதில்லை, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டப்புன்னு. அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதை எடுத்துகிட்டு வர காலையில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதும் தண்ணி அடிக்கிறதுக்காக குடம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரும். அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு. மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சாச்சு. பூஜை பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் குங்குமஞ்சா வைக்கணும் நான். அதுக்குள்ளே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி. அதை தான் ஈஸியாக செய்ய முடியுது காலையில் டிஃபனுக்கு. ஸோ தேங்காய் சட்னி வச்சாச்சு. சக்கரை பொங்கல் பண்ணிடலான்னு பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இவங்க எல்லாரும் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே ஒவ்வொருத்தராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக மாறி மாறி செய்ய ஆரம்பிச்சிடும் எனக்கு. 2 பேருக்கும் இன்றைக்கி தலைக்கு ஊற்றி விட்டுடலாம் சொல்லிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன். அவங்க அப்பா தான் இன்றைக்கி தலைக்கு ஊற்ற போகிறாரு. எனக்கு கிச்சன்லேயே வேலை சரியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கல, அதுவும் வைக்கணும். சின்னவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி விடுவோம். ஸோ அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. வெள்ளை இடித்து வச்சுருக்கேன். ஏலக்காவும் அதில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சக்கரை பொங்கலை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். பெரியவளுக்கு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன் ஸ்கூல் போகிறதுக்கு. ஸோ அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. அந்த பேக்கை தான் எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். கொடுத்தவொடனே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தா. அவளை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் குளித்து ரெடி ஆகிட்டாரு. சின்ன பாப்பாவுக்கும் புது ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுட்டோம். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொன்னல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பாப்பாவுக்கு இன்னைக்கு அன்னப்பிரசன்னம் தான். பாப்பா பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஆயிடுச்சு தமிழ் மாதத்துக்கு. ஸோ இந்த மாதமே கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணி நாக்கில் வச்சு விட்டுடலாம் சொல்லி வச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட்டு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் வீட்டிலேயே சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டோம் இன்னைக்கு. அதுக்குள்ளே பெரியவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா. எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாமி கும்பிட்டாரு இன்னைக்கு. பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டு இருந்தா. அவள் எப்பயுமே அவள் தான் சாமி கும்பிடும்போது மணி அடிச்சுட்டு இருப்பா. அவள் ஒன்று சொல்லுவா, அம்மா நல்லா வச்சிருங்க, அப்பா நல்லா வச்சிருங்க சாமின்னு சொல்லிட்டே போவா அவள் எப்போ பார்த்தாலும். அவர் சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு இருந்தா. பெரியவ பார்த்தீங்கன்னா விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தா. நானுமே தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவை தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்து அவளுக்குமே ஆரத்தி காமிச்சு பொட்டு வச்சு விட்டுட்டேன். 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவை உட்கார வச்சு 2 பேருக்கும் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா அவளும் உட்காந்துட்டா. 2 பேரும் உட்காந்துட்டாங்க. சின்னவ என்னன்னு தெரியல, கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. காலையிலே குளிக்க வச்சிட்டோம். ஸோ அதனால அழுதுகிட்டே இருந்தா. சாமியை மனசில் நினச்சிட்டு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அன்னத்துக்கு எந்த குறைவில்லாத 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஊட்டுங்க அப்படின்னு. சின்னவளுக்கு ஊட்டும் போது பெரியவளும் பார்த்துட்ருப்பா. ஸோ அதனால் அவளுக்கும் சேர்த்து ஊட்டுங்க அப்படின்னு சொன்னேன். சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா அதை வாயில் கூட எடுக்கல, சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு இருந்தா. அவளுக்கும் ஊட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எங்கள் வீட்டுக்காரர் 3 வாட்டி வாயில் வச்சு விட்டாரு. அவர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்சு விட்டேன். நான் வச்சதுக்கப்புறம் சிவானியும் வச்சா. 3 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி வச்சு விட்டோம். வீட்டில் பெரியவங்க இல்லை, ஸோ அதனால் நாங்களே வச்சு விட்டுட்டோம் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு எப்போ ஃபுட்டு ஊட்டணுமோ 6 மந்த் கழித்து ஊட்டிக்கலாம், அப்போ நல்ல நாள் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஊட்டி விட்டாச்சு. ஜெனி பாப்பா க்யூட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு நான் ஃபீட் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு சிவானிக்கும் ஊட்டி விட்டுட்டாரு. இன்றைக்கி கொஞ்ச நேரம் அவர் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டிருக்காரு, கொஞ்சம் லேட்டாக தான் போவார். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து தான் ஊட்டியிருக்கோம். ஸோ நல்ல நேரத்தில் ஊட்டிடலான்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வீட்டில் இருந்தார். இன்றைக்கி அவரும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். காலையிலேயே பயங்கரமான வேலை. எப்போவுமே ஆடி 1 வந்துச்சுன்னா கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி சாமிக்கிட்ட வைப்பேன். இந்த வருஷமாக வாங்கி பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பெரியவளுக்கு பார்த்தீங்கன்னா டவல், தண்ணி, ஸ்நாக்ஸ், டிஃபன் எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். பேக் டைட்டாக இருக்குன்னு எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தார். ஸோ அவங்க 2 பேருமே இன்றைக்கி போகிறதுக்கு 10:30 போல் ஆகிடுச்சு. அவர் அப்படியே ஆஃபீஸ் போகும்போது அவளை விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா யானையில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 11 ஆகிடும். 2 பேரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சிவானி வந்து போயிட்டு வர மம்மி, மதியானம் நீ தான் வந்து என்னை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நானுமே உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி நாள் நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.